ஹலோ நண்பர்களே, நேற்று வீடியோ போட முடியல, அதற்கு மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம சண்டே கதையை பார்ப்போம். நண்பர்களே, மார்னிங் ஒரு 5 மணி போல் எழுந்து இன்றைக்கி விரால் மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். நானும் என் நண்பர்களும் அந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இது தான். 1.5 மணி நேரமாக ட்ரை பண்ணி எங்களுக்கு எதுவும் அங்கே தென்படலை. அங்கேருந்து வேறு ஸ்பாட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே நிறைய மீன் பார்த்ததை சொன்னாங்க. இங்கே வந்து மீன் பிடிக்கலான்னு பார்த்தா என் தம்பி என்ன பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். மீன் மாட்டோம் பார்த்தா பச்சை தவளை அதை பூச்சி பெரிய தவளை. அடா ஆமாம் கைஸ், தவளைக்கு காதல் கொக்கியை போட்டு இழுத்துட்டான் மேலே. தவளையை பிடிச்சிட்டு எப்படி நடந்து போயிட்டுருக்கான் பாருங்கள். கடைசியாக ஒரு 3 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் பிடிச்ச சின்ன ஜிலேபி தண்ணியிலே விட்டாங்கன்னு கிளம்பிட்டோம். நம்ம ஃபாலோவர்ஸ்லேருந்து 2 பேர் நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் வளர்க்கறதுக்கோசம் கேட்டிருந்தாங்க. அதை பேக் பண்ண கிளம்பிட்டோம். 2 பேர் கேட்டிருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து வந்திருந்தார். நம்ம ஏரியாக்கே வந்துட்டார் கேட்டு. அவருக்கு பேக் பண்ணி எடுத்துமே கொடுத்துட்டோம். நம்ம வீடியோஸ் பார்த்து வந்து வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சேஃபாக பார்த்துக்குறோன்னு குத்து விட்டாச்சு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் போட சொல்லியிருந்தார். நம்மள பேக் பண்ணியாச்சு. சைதாப்பேட்டில் நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் ஒரு 4 ஃபிஷ்ஷஸ் கொடுக்குறோம். லாங் போகிறதுனால கார்னர்லாம் ஃபுல் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுத்தோம். அது முடிச்சுட்டு அங்கேருந்து மூவி பிளான் பண்ணி மூவிக்கு வந்துட்டாங்க நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான மூவி பார்த்த ஃபீல் தான் கிடைச்சிது எனக்கு. அவர்தான் ரேஷன் ஃபயரில். நீங்கள் யாரும் பார்க்காம தான் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி உறக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வீக்லியில் மேக்ஸிமம் 1 டே தான் லீவ் போடுவேன். நண்பர்களே, 1 டேக்கு மேலே கேப் அடித்தா நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறி ஆகிடுது. கை காலெலாம் ஆட்டம் குத்துட்றா போல். செஸ்ட்டும் ஆப்ஸ் கிளாஸும் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டில் செஞ்ச நான்வெஜ்லாம் மத்தியானமே சூற விட்டாச்சு. அதனால் இப்போ தொட்டுக்கு எதுவும் இல்லை. 3 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு தரமான எக் பொடி மாதம் 5 நிமிஷம் செஞ்சு முடித்தேன். அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமாக இருங்கடா பாய்ஸ்.